ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து என்னோடய தீபாவளி காஸ்ட்யூம். நேற்று தீபாவளி எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நேற்று எதுவும் வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் போட முடியல. எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்களா என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா போச்சு அப்படின்னா ஈவினிங் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் முன்ன மாதிரி இல்லை, சரி ஓகே, நல்லா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்து பசங்கள்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் நார்மலாக ஸ்டில் எடுத்துக்கிறதுக்காக அந்த சுறுசுறாவும் அதுக்கப்புறம் புஸ்வானமும் போட்டு வெடிச்சிருக்கோம். அதை இந்த வீடியோவில் போடல. நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணதை பார்க்க ஒரு மாதிரி குஷியாக இருந்தது. நாமெல்லாம் சின்ன வயசில் ஊரில் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். பரவாயில்ல, ஓரளவுக்கு போச்சு, நல்லா ஜாலியாக தான். அதோட நீங்கள் நேட்டிவ் போய் செலிப்ரேட் பண்ணிங்களா, இங்கேயே செலிப்ரேட் பண்ணிங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து நார்மலாக தீபாவளிக்கு நேட்டிவ் போக மாட்டேன், இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவேன். நேட்டிவ்னால் மாமியார் வீடு எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இருப்போம். அதனால் போனால் மாமியார் வீடு போகணும், இல்லை அம்மா வீட்டுலாம் மோஸ்ட்லி தீபாவளி டைமில் அதிகமாக லீவ் கிடைக்காது, அப்படின்றனால போக மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி 3-4 நாள் கொடுத்துருக்காங்க, எங்களால் தான் போக முடியல. சரி, மறுநாள் துணியெல்லாம் புது துணியெல்லாம் துவைச்சி போட்டலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மழை என்னை வச்சு செஞ்சிருச்சுங்க. போய் துவைச்சேன், மழை வருது, மறுபடியும் வெயில் லைட்டாக வருது, மறுபடியும் மழை வருது. துணியெல்லாம் இதில் போட்டு சரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படின்ற மாதிரி. சாரி மட்டும் காய வச்சுருந்தேன், சரி வருமா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி வேலைக்கு ஆகுதுன்னு ஓரளவுக்கு காய வச்சேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஆறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி அப்படி இப்படின்னு போட்டு ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு ஆறிடுச்சு. சாரி மட்டும்தான் ஆறி இருக்குது, மிச்சம்லாம் ஆறணும். அதையும் ஸ்டெப்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். போட்ட துணி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வச்சு அங்கங்கே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்போ ஆறி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ காஞ்சி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டு முன்னாடி ஒரு கொஞ்சோண்டு போட்டு வச்சுருக்கேன். அதோட மழை வருதான்னு பார்த்துட்ருந்தேன். மழை வரல, லைட்டாக தூறல் போடுற மாதிரி இருந்தது. சரி எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். வந்த இது காயவே இல்லை, அதுக்குள்ளே பாருங்கள் படி நனைஞ்சிட்டு லைட்டாக தூறல் போட்டுருந்து. இந்த மழை எனக்கு தெரிஞ்சு துணியை நனைக்கிறதுக்கு தான் அடிக்கடி வருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் வந்து தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவும் பெருசாலாம் செய்யலை, ஜாமுன் தான் செஞ்சேன். ஜாமுன் வந்து பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, சரி தீபாவளி டைமில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தீபாவளி டைமில் தான் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது. ஒரு மாதிரி நான் சுகர் அதிகமாக எடுக்கிறது இல்லை இப்போது. ஒரு மாதிரி எடுத்த உடனே ஒரு மாதிரி இருந்தது. அது மோஸ்ட்லி இதில் சுகர் அதிகமாக இருக்கும்ல, அதனால தான் நினைக்கிறேன். நான் ஜாமுன் வந்து ஒரு 2 வாய் மட்டும் இப்படி சாப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி கலக்கி தான் சாப்பிடுவேன். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஸ்டார்டிங் அப்படியே சாப்பிட்ருந்தேன். அந்த ஜீரா வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டோம்னா எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 சிப்பு மட்டும் அந்த மாதிரி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இப்படி தான் பண்ணி சாப்பிட்ருவேன். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என்ன மாதிரி யாரெல்லாம் இப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ஃபேவரட் தான். உங்களுக்கு ஜாமுன்